ஓகே, நம்ம வந்து நேத்து வந்து நம்ம எப்படி வந்து டிரான்சிஷன் அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து எப்படி இமேஜ் போடுறது, எப்படி டெக்ஸ்ட் போடுறது, எப்படி டெக்ஸ்ட் ஆர் ஃபார்மேட் மாத்துறது, பேக்ரவுண்ட் ஃபார்மேட் எப்படி மாத்துறதுன்னு பார்த்தோம். ஓகே, லெட்ஸ் சே வந்து இன்னைக்கு வந்து நம்ம லெட்ஸ் சே நான் வந்து ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் பிளாங்க் பிரசன்டேஷன் வந்து கிரியேட் பண்றேன். இப்போ வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைட்ல வந்து நான் அது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸோ இல்ல இமேஜோ வந்து போட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் வித் த இமேஜ் அண்ட் ஆல்சோ சம் ஷேப்ஸ். லெட்ஸ் சே ஓகே, லெட்ஸ் சே வந்து ஒரு டைட்டில் நான் போடுறேன் முத. லெட்ஸ் சே மை பிரசன்டேஷன். ஓகே, இந்த மாதிரி and then I make it bold. Let's say I choose Arial black. Okay, இந்த மாதிரி and then after that the background color. Background போயிட்டு right click format background and then change gradient. Let's say I change to a darker color. இந்த மாதிரி and then text வந்து பின்னாடி டார்க்கா இருந்தா text வந்து நம்ம பிரைட்டான கலருக்கு வந்து நம்ம மாத்திக்கலாம். Let's say நான் வந்து white color choose பண்றேன். Yeah. சோ உங்க பக்கத்துல அந்த ஃபார்மேட் பேக்ரவுண்ட் இருக்கா சார், உங்களுக்கு எப்படி வந்துச்சு அது? கேன்டு பண்றேன். Let's say இத க்ளோஸ் பண்றேன் நானு. ஓகே, இங்க வந்து நமக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த பேக்ரவுண்ட்ல வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணா ஃபார்மேட் பேக்ரவுண்ட் இது வந்துரும். ஓகே சார். ஓகே, see oh sorry gradient dark color the white color. Okay, so இந்த மாதிரி இருக்கு. let's say இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நமக்கு வேண்டாம் அப்படினு சொன்னீங்கன்னா இந்த பாக்ஸ் மேல கிளிக் பண்ண அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்ல கிளிக் பண்ணிட்டு நம்ம கீபோர்ட்ல வந்து delete பண்ணிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன செய்ய போறேன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பாக்ஸ் வந்து வரைய போறேன். ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்டட் ரெக்டாங்கிள். இந்த டிராவிங் கீழ வந்து நம்மளுக்கு ரவுண்டட் ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ அது வந்து கிளிக் அண்ட் ட்ராக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. லெட்ஸ் சே இதே மாதிரி பாக்ஸ் வந்து எனக்கு இன்னொரு ஒரு 3 பாக்ஸ் வந்து எனக்கு வேணும். ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யணும்னா இதை டூப்ளிகேட். ஓகே, இது இன்னொரு காப்பி செய்யணும்னா நம்ம வந்து Control D தட்டணும். Control D னா டூப்ளிகேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 பாக்ஸ் வந்துடும். புரியுதா? Control D is to duplicate. ஓகே, மறுபடியும் Control D தட்டுறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நான் முதல்ல delete பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு Control D தட்டினோம்னா இங்க கீழே வரும். அப்ப இமீடியட்லி நம்ம மேல கொண்டு போயிட்டு இப்படி சைட்ல இப்படி வச்சோம்னாக்கா அடுத்த ஆப்ஜெக்ட் ஓகே மறுபடியும் நான் Control D தட்டினேன்னா அதே ஸ்பேசிங்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கும். புரியுதா? Yes sir. ஓகே, so Control D to duplicate. நம்ம பொசிஷன் மாத்திட்டு மறுபடியும் Control D பண்ணோம்னா அதே பொசிஷனுக்கு மாறும். ஓகே, இந்த 3 பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 பாக்ஸும் வந்து நம்ம ஒண்ணா சேர்த்து பார்த்தோம்னா நம்மளோட பிரசன்டேஷன்ல சென்டர்ல இல்ல. ஓகே, இங்க வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பெருசா கேப் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல வந்து சின்ன கேப் தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த 3 பாக்ஸும் வந்து நான் பிரசன்டேஷனோட ஸ்லைடோட சென்டர்ல வைக்கிறதா இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பாக்ஸ் செலக்ட் பண்ணா இந்த 3 பாக்ஸும் செலக்டட் ஆயிரும். ஓகே, செலக்ட் பண்ண கையோட நம்ம என்ன செய்யணும்னா இந்த 3 பாக்ஸும் ஒரு குரூப்பா மாத்தணும். ஓகே, எப்படி ஒரு குரூப்பா மாத்தினா you press Control G. ஓகே, Control G தட்டினோம்னா அது வந்து ஒரு குரூப்பா மாறிடும். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆன கையோட இந்த டிராவிங்ல வந்து அரேஞ்ச் ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அலைன் ஒன்னு இருக்கு. இந்த அலைன்ல வந்து நீங்க போயிட்டு என்ன செய்யணும்னா அலைன் சென்டர் சூஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேப்பும் லெஃப்ட்ல உள்ள கேப்பும் ரைட்ல உள்ள கேப்பும் சேம் ஆயிரும். ஓகே, சோ நம்ம வந்து ஏன் நம்ம குரூப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே லெட்ஸ் சே நான் அன்குரூப் பண்றேன் இப்படி ஒண்ணா நீங்க 3 செலக்ட் பண்ணிட்டு நீங்க அலைன் போயிட்டு ஓகே சென்டர் சூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும் நடுவுல. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து குரூப் பண்ணல. ஓகே, இப்ப நான் நவுத்தனா அது மேல ஒண்ணு ஒரே இடத்துல இருக்கும். ஓகே, we don't want that. அதனால என்ன செய்யணும்னா 3யும் செலக்ட் பண்ணிட்டு Control G இல்லனா நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு கூட நம்ம வந்து குரூப் பண்ணலாம். குரூப். ஓகே, ஷார்ட்கட் வந்து Control G. புரியுதா? ஓகே, so
பண்ண கையோட நம்ம வந்து align arrange போயிட்டு align center சூஸ் பண்ணோம்னா அது வந்து நடுவுல வந்துரும். ஓகே, இப்போ வந்து இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வந்து நம்ம வேற படம் போட போறோம்னு வெச்சுப்போம். ஓகே, நான் அன்குரூப் பண்றேன். டு அன்குரூப் நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு group and ungroup பண்ணலாம், இல்லனா control shift G. okay, to group control G, to ungroup control shift G. சரியா? ஓகே, சோ நான் control shift G தட்டின பிறகு ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் செப்பரேட்டட் ஆயிரும். சோ ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ள வந்து நான் ஒரு வேற படம் போட போறேன். சோ படம் போடுறதா லெட்ஸ் சே வந்து நான் டபுள் கிளிக் பண்றேன். இங்க மேல ஷேப் ஃபீலும் போலாம், இல்லனா இங்க வந்து ஃபார்மேட் ஷேப் இருக்கு பாருங்க, இங்கே போயிட்டு நம்ம வந்து பிக்சர் ஆர் டெக்ஸ்சர் கூட சூஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து browse பண்ணோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஹார்ட் டிஸ்க் போறேன். லோட் பண்ணிட்டு இருக்கு. லெட்ஸ் சே ஏதாவது ஒரு படம் சூஸ் பண்றேன். select the second box. I can go here, format shape இருக்கு, டபுள் கிளிக் பண்ணோம்னா format shape வந்துரும். இல்லனா மேல கூட shape fill போயிட்டு picture கூட நம்ம சூஸ் பண்ணலாம். then work offline and then choose a image. okay, இந்த மாதிரி அதே மாதிரி இங்க வந்து சூஸ் பண்ணிட்டு then I go to picture or texture fill from file and then choose a different image. இந்த மாதிரி புரியுதா? Yes sir. ஓகே, இந்த படம்லாம் வந்து இந்த படம்லாம் அழகா இருக்கு இல்லையா? இருக்கா? Yes sir. இந்த படம்லாம் நான் எங்க இருந்து டவுன்லோட் பண்ணேன்? Pixels. Google. Pixels.com. Google 4K images. Pixels.com from Google. pixel.com from Google. Yeah. அது என்னது அது அர்த்தம்? ஓகே, சோ பேசிக்கலி இந்த படம் எல்லாமே வந்து நான் கூகுள் சர்ச் பண்ணல, பின்ட்ரெஸ்டும் போல, நான் வந்து pixels.com ல தான் எடுத்தேன். சார் நானும் அதுதான் சொன்னேன். எஸ் 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 ஐயா, இன்னும் நான் மற்றவங்களோட சொல்றேன், உங்களை சொல்லல நானு. ஓகே, நீங்க சரியா தான் சொன்னீங்க, சரியான விட தான் சொன்னீங்க. ஓகே, சோ pixels.com ல தான் நான் எடுத்தேன். சரியா? சோ லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஹை ரெசல்யூஷன்னா பெரிய படம், அப்புறம் வந்து குவாலிட்டியான படம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து pixel.com ல வந்து சர்ச் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, சோ அது ஒண்ணு. இன்னொரு வெப்சைட் இருக்கு, அது வந்து freepic.com. ஓகே, லெட்ஸ் சே நான் சாட்ல வந்து டைப் பண்றேன், freepic.com. ஓகே, இந்த பேஜ்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ணலாம், ஃப்ரீ போட்டோஸ் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரீ ஐக்கன்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னா வெக்டர் ஃபைல், இல்லைன்னா PSD ஃபைல் சொல்லுவாங்க. ஓகே, நார்மலி இந்த freepic.com வந்து யாரு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசைனர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, என்ன டிசைனர்? கிராஃபிக் டிசைனர் நார்மலி. ஓகே, ஏன் ஃப்ரீபிக்னாக்கா ஃப்ரீபிக்ல வந்து நிறைய அந்த டிசைனுக்கு சம்பந்தப்பட்ட ஃபார்மேட்ல வந்து இருக்கும், அதாவது வெக்டர் ஃபார்மேட் சொல்லுவாங்க, இல்லைன்னா PSD ஃபார்மேட் சொல்லுவாங்க. பட் pixel.com PEXELS.com ல வந்து நம்ம வந்து போட்டோஸ் அல்லனா வீடியோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, சோ சம்திங் லைக் திஸ். ஓகே, இப்போ வந்து லெட்ஸ் சே வந்து நம்ம வந்து இமேஜ் போட்டாச்சு. ஓகே, சோ பிஃபோர் we proceed, can you do something like this, a simple one? Thank you. ஓகே, செஞ்சிட்டான்னு சொல்லுங்க. Tanisha, are you in already? Yes sir. Where's Pavira? She's joining sir. Okay, so நம்ம basically இப்போ வந்து என்ன செஞ்சோம்னா, okay, we just place an image, place a box, and then inside the box we place an image, right? So இப்போ வந்து நம்ம வந்து இதை என்ன செய்ய போறோம்னா அனிமேஷன் வந்து நம்ம செய்ய போறோம். நம்ம வந்து நேற்று வந்து transition பார்த்தோம். Okay, transition வந்து for overall the entire slide. Okay, so let's say வந்து நான் இங்க வந்து transitionல போயிட்டு இப்போ வந்து என்கிட்ட ஒரே ஒரு ஸ்லைட் தான் இருக்கு. லெட்ஸ் சே ஏதாவது ஒரு ஹனிகோமோ இல்ல கிளிட்டர் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, கிளிட்டர் போட்டா இந்த மாதிரி வரும். பட் எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து இமீடியட்டா வரக்கூடாது. லேட்டர் நான் வந்து either
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வந்து என்னோட டெக்ஸ்ட் வெளியாகணும், the title, அதுக்கப்புறம் இமேஜ், ஃபர்ஸ்ட் இமேஜ், செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ், அப்படியே ஒண்ணா வெளியாகணும். ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா நம்ம லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டைட்டில், இந்த டைட்டிலோட டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு தென் யூ கோ டு அனிமேஷன். ஓகே, இந்த அனிமேஷன் வந்து நம்மளுக்கு நிறைய ப்ரீசெட் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு ப்ரீசெட் ஃப்ளை இன் அப்படின்னு சூஸ் பண்ணேன்னா அது வந்து நம்மளுக்கு ப்ரீவியூ காமிக்கும், கீழேருந்து மேலே வருது. அண்ட் தென் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டிருக்கோம். இந்த ஒன் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எது வருது எது ரெண்டாவது வருதுன்னு சொல்லிட்டு இது இண்டிகேட்டர். ஓகே, ஸோ லெட்ஸ் சே அகெயின் ஐ செலக்ட் த பாக்ஸ் அண்ட் தென் ஐ சூஸ் அ டிஃப்ரெண்ட் இஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பிளிட் நான் சூஸ் பண்றேன். ஸ்பிளிட் சூஸ் பண்ணேன்னா ரெண்டு சைட்லேருந்து அப்பியர் ஆகும். ஸோ இங்க கீழே வந்து ஏரோ தட்டினீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து என்ட்ரன்ஸ் போட்டிருக்கு, அப்புறம் எம்பசைஸ், அப்புறம் எக்ஸிட். ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். ஓகே, எம்பசைஸ்னா அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெருசாயிட்டு சின்னதாயிரும். ஓகே, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அப்பியர் ஆகாது. தட் மீன்ஸ் அந்த டெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி தேர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே வந்து நான் நன் வைக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்க்கு வந்து நான் நன் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க எம்பசைஸ்ல போயிட்டு ஏதாவது ஒரு இஃபெக்ட் நான் சூஸ் பண்றேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பின் சூஸ் பண்றேன். ஓகே, அதோட இஃபெக்ட்ஸ் என்னதுன்னா சுத்திட்டு நின்றோம், அவ்வளவுதான். அதோட அனிமேஷனை சுத்திட்டு நிக்கிறது தான், அப்பியர் பண்ணது. அதாவது முத இல்லாம இருக்காது, ஃபுல்லாவே அந்த ஸ்லைட் ஃபுல்லா இருக்கும், பட் ஆனா சுத்திட்டு நின்றோம். ஓகே, அதுதான் வந்து எம்பசைஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே வந்து வேவ் சூஸ் பண்றேன் நானு. ஓகே, ஒரு வாட்டி வேவ் வந்துட்டு நின்றோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம வந்து டிபெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வேணுமா இல்ல எம்பசைஸ் வேணுமா இல்ல எக்ஸிட்னா வெளியா வருது, டெக்ஸ்ட் வந்து காணா போயிடும். ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ சூஸ் ஃபேட். ஓகே, டெக்ஸ்ட் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து காணா போயிடும். ஓகே, இது புரியுதா உங்களுக்கு? என்ட்ரன்ஸ், எம்பசைஸ் அண்ட் எக்ஸிட் புரியுது சார். எல்லாத்துக்கும் புரியுதா? எஸ் சார். Yes, ஓகே, sir. ஆல்ரைட். ஓகே, லெட்ஸ் சே வந்து நான் வந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்பியர், லெட்ஸ் சே அப்பியர். ஓகே, அப்பியர் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து இந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்றேன். இந்த இமேஜ்க்கு வந்து வேற ஏதாவது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் பார். ஓகே, அப்பியர் அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு. ஓகே, அண்ட் தென் மூணாவதுக்கு வந்து ஸோ வேற ஏதாவது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வைப், இங்க 3. தென் மூணாவது இமேஜ்ல வந்து லெட்ஸ் சே வீல் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 4வது வந்துருச்சு. ஓகே, அப்படி என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து அப்பியர் ஆகும், அப்புறம் இது 2வது, 3வது, 4வது அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து லெட்ஸ் சே வந்து இங்க இஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு, அப்புறம் ஆட் அனிமேஷன் பெயின். ஓகே, இந்த அனிமேஷன் பெயின் நான் கிளிக் பண்ணனா எனக்கு இன்னொரு பேனல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பேனல் வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே அந்த ஃபார்மேட் பேக்ரவுண்ட் நான் அடிச்சிட்டேன். ஓகே, இங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த அந்த நம்பர்ஸ் ஆர்டர் வந்து இங்க தெரியும், நம்பர் 1. அப்புறம் வந்து பக்கத்துல ஒரு மவுஸ் ஐக்கன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆன் மவுஸ் கிளிக். ஓகே, நம்ம கிளிக் பண்ணாதான் அடுத்த டெக்ஸ்ட் வெளியாகும், அடுத்த இமேஜ் வெளியாகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ கோ டு ஸ்லைட் ஷோ, ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங். ஓகே, நம்மள்கிட்ட ஒரு ஸ்லைட் தான் இருக்கு. ஓகே, வந்து அந்த ட்ரான்சிஷன் வரும். அதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணான்னு தான் டெக்ஸ்ட் அப்பியர் பண்ணும். தென் கிளிக் அகெயின் first image, click again second image, click again third image. ஓகே, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கிளிக் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்பியர் ஆகும். ஓகே, அது வந்து எங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே என்னோட டெக்ஸ்ட் வந்து நான் செலக்ட் பண்றேன். ஓகே, அதுக்கப்புறம் அனிமேஷன் போயிட்டு இந்த அனிமேஷன் பெயின்ல வந்து இங்க மவுஸ் பட்டன் இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆன் கிளிக் இங்க இருக்கு மேல. ஓகே, ஆன் கிளிக் பதிலா நம்ம வந்து வித் ப்ரீவியஸ் ஆர் ஆஃப்டர் ப்ரீவியஸ். ஓகே, வித் ப்ரீவியஸ்னா அதாவது லெட்ஸ் சே வந்து என்னோட
first வந்து என்னோட டைட்டில் with previousனா நம்மளோட ஸ்லைட் தானே appear ஆகுது. ஓகே, சோ ஸ்லைட் appear ஆகும்போது நம்ம டெக்ஸ்டும் வெளியாகும். அதாவது with previous போட்டோம்னா, after previous போட்டோம்னா நம்மளோட ஸ்லைட் வெளியானதுக்கு அப்புறம் நம்மளோட டெக்ஸ்ட் வெளியாகும். சோ நான் வந்து after previous சூஸ் பண்றேன். அது ஒண்ணாவது. அப்புறம் அதே மாதிரி இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜும் வந்து on click பதிலா after previous. ஓகே, சோ இங்க choose after previous, இங்க after previous. Right, so let's say for example இங்க வந்து duration பாத்தீங்கன்னா since நம்ம வந்து after previous choose பண்ணோனே நம்மளுக்கு வந்து ஒரு duration default duration 2 செகண்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ let's say for example நான் வந்து ப்ளே பண்றேன்னு வெச்சுக்கோமே, I mean ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் பண்றேன். ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் பண்றதா நீங்க ஸ்லைட் ஷோ டேப் போயிட்டு from beginning போடலாம், இல்லனா current slide போடலாம், இல்லனா கீழ கூட ஒரு பட்டன் இருக்கும் ஸ்லைட் ஷோ பட்டன். ஓகே, கீழ ஸ்லைட் ஷோ பட்டன் தட்டினீங்கன்னா அது ஆரம்பிச்சிடும். Let's say something like this. தெரியுதா? ஓகே, because என்னோட டைட்டில் ரொம்ப ஃபாஸ்டா வெளியாகிறனால இந்த green கலர் இமேஜும் ஃபாஸ்டா appear ஆயிருச்சு. புரியுதா? ஓகே, நான் ஒண்ணும் தட்டல. yes ரிஷிகேஷன், what is the question? சார் இப்ப அந்த மூணு இமேஜும் வந்து ஒரே நேரத்துல ஒரே அனிமேஷன்ல வர முடியுமா? அதாவது with previous, not after previous. புரியுதா அந்த உங்களுக்கு? இடத்துல மட்டும் மாத்திட்டா இந்த மாதிரி ஒரு குரூப்பா வந்துரும் ஒரே அனிமேஷன்ல. ஓகே, லெட்ஸ் சே நான் வந்து 4 ஐட்டமும் செலக்ட் பண்றேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு 4 ஐட்டமும் செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் போயிட்டு fly in தட்டுறேன். தெரியுதா? இல்ல ஸ்ப்ளிட் பண்றேன் இந்த மாதிரி தட்டிட்டுனா, அப்புறம் இங்க ஆஃப்டர் ப்ரீவியஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆஃப்டர் ப்ரீவியஸ் பதிலா நான் வந்து வித் ப்ரீவியஸ் சூஸ் பண்றேன். வித் ப்ரீவியஸ்னா நான் ஒன்றும் தட்ட தேவையில்ல, ஸ்லைட் அப்பியர் ஆகிட்ட கையோட இந்த அனிமேஷனும் வந்துடும். இப்போ நான் போயிட்டு ஸ்லைட் ஷோ பண்ணனா வந்து ட்ரான்சிஷன், அப்புறம் எல்லாமே அப்பியர் ஆயிடும். புரியுதா? ஓகே, சோ ஒண்ணா அப்பியர் ஆகும்னா நீங்க வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸ் சூஸ் பண்ணணும். ஓகே, இல்ல நான் வந்து கிளிக் பண்ணான்னு தான் அப்பியர் பண்ணனும்னா அது வந்து ஆன் கிளிக் நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னாவது வந்து ஆன் கிளிக், ரெண்டாவது வந்து ஓகே மேபி வந்து டெக்ஸ்ட் மட்டும் நான் வந்து ஆன் கிளிக் சூஸ் பண்றேன், மத்ததெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்பியர் ஆகணும். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் ப்ரீவியஸ், இதான் ஆஃப்டர் ப்ரீவியஸ், then after previous. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த டைமிங் தெரியுதா உங்களுக்கு? இந்த பச்சை கலரா இருக்கு. ஓகே, வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மூணையும் செலக்ட் பண்றேன். லெட்ஸ் சே I choose with previous. with previous-னா ஒரே டைம்ல எல்லாமே அப்பியர் ஆகும். ஆஃப்டர் ப்ரீவியஸ் சூஸ் பண்ணனா இந்த மாதிரி டைம் வந்து கூட ஆகும். ஓகே, இந்த அனிமேஷன் பெயின் இருக்கு இல்லையா, இந்த அனிமேஷன் பெயின் இங்க பாத்தீங்கன்னா இது ஆன் அண்ட் ஆஃப் தெரியுதா? இந்த அனிமேஷன் திறந்த கையோட பெயின் திறந்த கையோட நம்ம இங்க கூட நம்ம வந்து அதோட டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதாவது அந்த அனிமேஷன் வந்து ஸ்லோவா அப்பியர் ஆகும் இந்த மாதிரி. லெட்ஸ் சே வந்து நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டேன், and then I go to slide show, slide appear ஆகுது. Okay, so I think about 5 seconds. Okay, 5 seconds ஆக்கு அப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆன் கிளிக் சூஸ் பண்ணணும். ஓகே, சாரி அந்த டெக்ஸ்ட் மட்டும் நான் ஆன் கிளிக் சூஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, சம்திங் லைக் திஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆன் கிளிக்ல இருக்கு. ஸோ அதனால கிளிக் பண்ணா தான் என்னோட டைட்டில் வரும். ஸோ இந்த டியூரேஷன் வந்து எனக்கு வந்து இன்னும் ரொம்ப நேரம் ஆகணும். ஓகே, என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து ஸ்டார்ட் 7 இது மட்டும் நான் வந்து கொஞ்சம் லாங் ஆக்குறேன். ஓகே, அதாவது இந்த நடுவில் உள்ள படம். தென் I go to start slideshow, then I click. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னாவது இங்க பாத்தீங்கன்னா நடுவில் உள்ள படம்
மெதுவா appear ஆகுது. ஓகே, அதுதான் நம்ம adjust பண்ண duration. ஓகே, புரிஞ்சா? இந்த அனிமேஷன் பெயின்ல இந்த பச்சை கலரா இருக்க. Yes, sir. Okay, so now what you do? Okay, எல்லா இந்த டெக்ஸ்ட் அப்புறம் இமேஜ்க்குலாம் வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு அனிமேஷன் ப்ரீசெட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ஸ்டார்ட் வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஆன் கிளிக் கூட நீங்க சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அதோட டூரேஷன் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து டூரேஷன் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த டூரேஷன் வந்து நீங்க இங்கேயே மாத்தலாம், இல்லைன்னா இங்கேயே வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். இட்ஸ் த சேம் திங். இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2.8ல இருக்கு. நான் கூடையாக்குன்னா இங்க 5.3 வந்துருச்சு. ஓகே, கட்டையாக்குன்னா கட்டையாக்குன்னா இங்க 1.7 மாறிடுச்சு. இல்லைன்னா நான் இங்க கூட வந்து duration வந்து நான் மாத்திக்கலாம். Let's say I want 3 seconds. Okay, click the effect and then type 3, the duration. 3, enter. Then here 3, enter. Click here and then 3, enter. So in the மாதிரி. Okay, can you try to create this first? Okay, Praveen done. Okay, very good. சார் நானும் முடிச்சிட்டேன். Okay, good, very good, Mitra. வேற யாரெல்லாம் முடிச்சிட்டீங்க? Okay, Saranya done. I'm done, sir. All right, very good. யாரெல்லாம் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? Anyone? Teacher, me, sir. Okay. Me, sir. Okay, Sharvin. Done, sir. Okay, all right. Sharvin, முடிச்சிட்டீங்களா? Done, sir. Okay, all right. Okay, இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து okay, let's say வந்து எனக்கு வந்து வந்து டைட்டில் appear ஆகணும். இப்போ வந்து என்னோட லெஃப்ட்ல உள்ள படம் தான் appear ஆகுது. தென் இந்த மிடில், அதுக்கப்புறம் இந்த கடைசியில. இப்போ let's say வந்து நான் வந்து அந்த ஆர்டர் வந்து மாத்த போறேன். எனக்கு வந்து வந்து ரைட்ல உள்ளது தான் appear ஆகணும். அதுக்கப்புறம் நடுவுல உள்ளது, அதுக்கப்புறம் தான் லெஃப்ட்ல உள்ளது. அதாவது இந்த படம் வந்து கடைசியா appear ஆகணும். அப்ப என்ன செய்யறேன்னா நீங்க ஒவ்வொரு இதுவும் கிளிக் பண்ணும்போது ஒண்ணு இங்க 2 ஏரோ இருக்கு பாருங்க, கீழே இறக்கிறதுக்கு அல்லனா மேல ஏத்துறதுக்கு இந்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா இங்க மேலே கீழே இருக்கு, மூவ் earlier, மூவ் later அப்படி இருக்கு. ஓகே, சோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த படம் வந்து இந்த கடைசியில இருக்கு இல்லையா, இது வந்து டைட்டிலுக்கு அப்புறம் appear ஆகணும். அப்ப நான் வந்து மூவ் earlier மேல கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எது வழியாவது ஸோ இது வந்து ரெண்டாவது. ஓகே, இது வந்து மேல கொண்டு போனோம், தென் இது வந்து கடைசி. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்லைட் ஷோ போனேன்னா சாரி. ஓகே, நீங்க வந்து நீங்க வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸ் சூஸ் பண்ணீங்கன்னா பட் மவுஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து எல்லாமே appear ஆயிரும். ஓகே, ஸோ நான் கூட மவுஸ் கிளிக் பண்ணிட்டேன், மறுபடியும் போறேன். Okay, I click one time for the text. அதுக்கப்புறம் first image, அப்புறம் நடுவுல, அதுக்கப்புறம் தான் லெஃப்ட்ல உள்ளது. புரியுதா? To rearrange the order. Understand or not? Understand. Yes, definitely. You can click and drag to rearrange. Okay, புரியுதா இது? ஆர்டர் மாத்துறது? Yes, sir. Okay, so let's say வந்து நான் வந்து okay, let me see, trigger on click, no, add animation. Okay, so இங்க வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா for example let's say around போயிட்டு appearing 16 for example.
ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன்னா இங்க வந்து வேற ஒண்ணு அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஒன்னு வந்து வந்து இட்ஸ் அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க ஆட் அனிமேஷன் இருக்கு இல்லையா, இது போயிட்டு நான் வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பின். ஓகே, ஸோ இந்த ஸ்பின்னோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பத்திலே ஸ்பின் பண்ணுது. நம்மளுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆரம்பத்துல ஸ்பின் பண்ணதுக்கு பதிலா லெட்ஸ் சே ஆஃப்டர் இட்ஸ் அப்பியர் சம்வேர் அரவுண்ட் ஹியர். ஓகே, நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில்ல வெளியாகும், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து வெளியாகும். சாரி, ஏன் இது மேல இருக்கு? ஓ சாரி, நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணலாம். ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ 1வது 2வது 3வது. ஓகே, இந்த 1வது படத்துல வந்து நான் என்ன செய்ய போறேன்னா எம்பசைஸ் பண்ண போறேன். ஓகே, அதாவது இந்த இதுல I go to add animation, I choose let's say grow and shrink. ஓகே, பெருசாயிட்டு சின்னதாகும். ஓகே, something like this. இதை வந்து நான் என்ன செய்ய போறேன்னா இங்க வந்து somewhere around here வைக்கிறேன். ஓகே, இந்த படம் செகண்ட் படம் அப்பியர் பண்ணும்போது இது பெருசாயிட்டு சின்னதாகும். இல்லைன்னா கடைசியில வைக்கிறேன் வச்சுக்கோமே, இங்க வைக்கிறேன். I just click and drag. ஓகே, இங்க வச்ச கயிறை என்ன செய்யணும், let's say I go to இதுவும் வந்து after with previous choose பண்றேன். Okay, let's say something like this and then go to okay, இதையும் வந்து with previous and then slideshow. Okay, so இப்போ வந்து நான் கிளிக் பண்ண தேவையில்ல. முதல் text appear, image appear, second image appear, third image அப்போதான் அது வந்து பெருசாயிட்டு சின்னதாகும். சின்னதாகல. Okay, wait. Okay, இது வந்து அப்படியே எம்பசைஸ்ல நிக்குது, நம்ம பார்ப்போம் அதோட ஆப்ஷன். Okay, இது வந்து grow or shrink. Let me see. Okay, இது வந்து just பெருசா வருது மட்டும்தான், சின்னதாகல. Okay, let me just cancel first. Direction. Okay, ஏன் பெருசாகல? Let's say வந்து நான் இன்னொன்னு போடலாம் பார்க்குறேன். Go to add animation. Okay. Okay, நான் வந்து இன்னொரு effect போட்டிருக்கேன். So இதை வந்து go back to normal size. Okay, let's say வந்து நான் கொஞ்சம் சின்னதாக்கிறேன். So இதுல வந்து நான் வந்து என்ன செய்ய போறேன்னா இங்க arrow click பண்ணிட்டு effects option போயிட்டு size வந்து go to 100%. Then I click OK. So let's try and see. Okay, இது என்ன result கிடைக்கும்னு தெரியல. Just let's try and see. Okay, பெருசாகுது. இது சின்னதாகல. ஏன் சின்னதாகலன்னு பார்ப்போம். ஓ, இது வந்து on mouse click. Okay, let's say with previous. Go back to effects option. Size வந்து let's say 100. Then I click OK. Let's try and see. Okay, இந்த duration ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதனால நான் ஷார்ட் ஆக்கிக்கிறேன். So let's say இது மட்டும் விட்டுறேன் and then slideshow. Okay, still இது வந்து சின்னதா ஆவல. ஏன் சின்னதா ஆவல? Let me see. Okay. Let's say I delete this. Okay, இங்க பாத்தீங்கன்னா effects optionல வந்து
auto reverse ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து auto reverse வந்து செக் பண்றேன். அதுக்கப்புறம் இங்க ஸ்மூத் ஸ்டார்ட் ஸ்மூத் எண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, லெட்ஸ் சே வந்து நான் இங்க வந்து few let's say 0.5 செகண்ட், இங்க வந்து ஒரு roughly about 0.5 செகண்ட் வைக்கிறேன். ஸ்மூத் ஸ்டார்ட் ஸ்மூத் எண்ட். ஓகே, and then auto reverse வந்து நான் ஆன் பண்ணி விட்டேன். then I click okay. Sorry. ஓகே, ஸோ auto start reverse பண்ண கையில பெருசாயிட்டு மறுபடியும் சின்னதாயிருச்சு. ஸோ அதே ஆப்ஷன் வந்து நீங்க வேற வேற இஃபெக்ட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே அது வந்து ஜஸ்ட் பெருசா மட்டும் ஆகுதுன்னா then you can go back to the original size. reverse பண்ணணும். சரியா? புரிஞ்சுதா? எஸ், நோ, இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, லெட்ஸ் சே நம்மளுக்கு வந்து படம்லாம் அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நான் இதையும் முதல்ல ரிமூவ் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நேரம். ஓகே, ஸோ இதையும் ஷார்ட் ஆக்கிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதை வந்து எக்ஸிட் பண்ண போறேன். ஓகே, எனக்கு வந்து இந்த படம் வேணாம், நான் வந்து வேற படம் மேபி போட போறேன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்யலாம்னா, ஓகே லெட்ஸ் சே வந்து ஃபர்ஸ்ட் படம் இது அப்பியர் ஆகுது, செகண்ட் தேர்ட் அப்பியர் ஆச்சு. இப்போ வந்து இந்த படம் வந்து ஐ வாண்ட் இட் டு மூவ் அவுட். ஓகே, அப்ப என்ன செய்யணும், இதை செலக்ட் பண்ணிட்டு I go to add animation, I go to exit. Okay, exitல வந்து நம்மளுக்கு வந்து வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். Let's say zoom, wipe, fade, fly out. Okay, let's say I choose fly out. Fly outல வந்து இங்க டிஃபால்ட்லாம் வந்து மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கு. சோ மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி. பட் இன்ஸ்டெட் ஆஃப் மேல இருந்து கீழேக்கு பதிலா இங்க effects ஆப்ஷன் போனீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இது to right நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வெளியா ஒரு மாதிரி. Okay, and then in the effects வந்து நம்ம வந்து let's say வந்து start let's say click and drag to the end, something like that. or கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியா வர மாதிரி. Okay, இந்த on click வந்து with previous நான் சூஸ் பண்றேன், sorry with previous. Okay, let's say click and drag, and then இந்த ரெண்டாவது படம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இது வந்து வெளியாகணும். ஸோ அதே இஃபெக்ட்ஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ண போறேன். ஐ கோ டு ஆட் அனிமேஷன், தென் கோ டு எக்ஸிட், ஃப்ளை அவுட், சாரி ஃப்ளை அவுட். மூணாவது இமேஜும் ஆட் அனிமேஷன், ஃப்ளை அவுட். ஓகே, and then everything is with previous. இது வந்து with previous. ஓகே, பட் நம்ம வந்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே இது வந்து ஆக மேல இருக்கு, ரெண்டாவது கீழே இருக்கு, இதை வந்து நான் ஜஸ்ட் மூவ் பண்ணிடுறேன், இதை வந்து ஜஸ்ட் மூவ் இட். ஸோ ஒண்ணா வெளியாயிரும். ஓகே, லெட்ஸ் சே நான் வந்து ப்ரீவியூ போறேன், ஸ்டார்ட் ஸ்லைட் ஷோ. ஓ சாரி, இன்னும் ரெண்டு வந்து நான் லெஃப்ட் ரைட் வந்து மாத்தல. Praveen, can we also duplicate slide and try morph transition for emphasize? எதுக்குயா morph? Morph. Where is the morph? எங்க இருக்கு morph? அனிமேஷன் கீழ இல்லையா, morphலையா, அப்படியா, under transition. ஓகே, ஸோ morph யூஸ் பண்ணானே அது வந்து அப்படியே மாறுற மாதிரி இருக்கும். ஸோ can we also duplicate slide and then try morph transition for emphasize? Can you share your screen and then show what you have done, Praveen? Okay, Praveen புதுசா இன்னும் செஞ்சிருக்காரு, பார்ப்போம் நம்ம. Okay, you duplicate and then you morph. Okay, all right.
ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எம்பசைஸ் பண்ணீங்க grow or shrink பண்ணீங்க தானே அந்த ரைட்ல உள்ள படத்தை ஓகே and then அந்த ரெண்டாவது ஸ்லைட்ல என்ன செஞ்சீங்க ஒரு டிரான்சிஷனும் போடல தானே ஒரு அனிமேஷனும் போடல ரைட்டா ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட் ஓகே ஓகே புரியுது ஓகே great yes definitely ஏன்னா morph நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா it will change the shape from one shape to another so in this case one slide to another slide okay it's a creative way of using morph also yes very good okay let's say உங்களுக்கு வந்து யாராவது படம் இருந்துச்சுன்னா கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து வேற ஆள் படம் போட்டுட்டு ரெண்டாவது ஸ்லைட்ல வந்து அதே சைஸ்ல வேற ஆள் படம் போட்டுட்டு and then you try to morph okay நீங்க try and see என்ன effects உங்களுக்கு கிடைக்குதுன்னு okay all right great let me share back my screen okay so now what you do okay முத வந்து நம்ம appear பண்ணியாச்சு enter பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து exit பண்ண போறோம் okay can you try to create something like this okay and make sure when you are changing the for example வந்து நான் என்ன செஞ்சேன்னா fly out யூஸ் பண்ணேன் okay first மட்டும் தான் வந்து இங்க வந்து effects optionல வந்து நான் sorry animation okay first மட்டும் தான் வந்து நான் effects optionல வந்து to right choose பண்ணேன் இந்த ரெண்டாவதும் மூணாவதும் வந்து same thing change it to right and the last one also same change it to right okay so ஒண்ணா வெளிய வர மாதிரி இருக்கும் okay can you try to create something like this can or not okay if done please let me know okay Praveen done how about the rest okay Santosh done சார் என்னோட அந்த எஃபெக்ட் போட்டோன்னே என்னோட நார்மல் இது டிலீட் ஆச்சு சார் ஓகே சார் நார்மல் என்ன அது delete ஆயிருச்சு அந்த கிரீன் கலர் பாக்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்டாரா போட்டிருக்க டைட்டில் மட்டும் அதே மாதிரி இருக்கு மத்ததெல்லாம் டிலீட் ஆகி அந்த ரெட் கலர் ஸ்டாரோட வந்துருச்சு சார் நீங்க add animation போனீங்களா அனிமேஷன் போல நீங்க வந்து இங்க இருந்து சூஸ் பண்ண கூடாது நீங்க வந்து add animation போயிட்டு தான் நீங்க சூஸ் பண்ணனும் ஓகே சார் ஓகே நீங்க undo பண்ணிட்டு control Z to undo அதுக்கு அப்புறம் வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு then you go to add animation ஓகே சார் okay right okay Saranya done Done, sir. okay Tanisha done okay Pavira done Kandan done யார் ஒண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க யாரோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா still done sir okay all right okay so we are done so ஏதாவது உங்களுக்கு புரியாம இருக்கா இந்த அனிமேஷன் பார்ட்ல இல்ல ஏதாவது கேள்வி இருக்கா okay all right okay இப்போ என்னன்னு பாருங்க இப்போ let's say வந்து நான் வந்து let me see let me create another new slide let's say blank slide okay இங்க டிசைன் போனேன்னா இந்த டிசைன் டாப்ல வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு let's say for example நான் ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணேன்னா அது என்ன ஆகும்னா எல்லா இடத்துலயும் அப்ளை ஆயிரும் ஓகே அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போனேன்னா என்னோட ஃபோன் செட்டிங் கூட மாறிடுச்சு பாருங்க ஓகே ஏதாவது ஒரு நம்ம வேற டிசைன் சூஸ் பண்ணோம்னா டிசைன் வந்து என்ன ஆகும்னா let's say நான் ஏரோ கிளிக் பண்றேன் do we have more option no இங்க sorry இங்க okay so we can choose a different இது வந்து like something like a template for the design okay with the background and then font color font type எல்லாமே வந்து மாறிடும் okay so but of course நீங்க இது டிசைன் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை என்ன ஆகும்னா நம்ம ஏற்கனவே செஞ்சதெல்லாம் ஓவர்ரைட் ஆயிரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட டைட்டிலோட கலர் வந்து ஒயிட்டா வச்சிருக்கேன் பேக்ரவுண்ட் வந்து இந்த கலர் வச்சிருக்கேன் ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த டிசைன்ல போயிட்டு தீம்ஸ் வந்து மாத்தணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் let's say okay let's say for example this okay so background on மாறிடும் and you can see the boxes all got red color border alright so அது ஒண்ணு
let's say I change to something else. Okay, இது பாத்தீங்கன்னா இது வந்து black color மாறிடுச்சு text. Okay, by right வந்து எனக்கு வந்து white color வேணும். So இது வந்து நீங்க என்ன செய்யணும், ஆரம்பத்துல before you set up, you change the design first, then only you start to edit. Vidya Varshini, can you hear me clearly now? சார் இங்க இடி இருக்குது சார். சார் நான் லேப்டாப்ல வந்து நான் பிளாக்ல பிடிக்கிறேன், லேப்டாப் வேலை செய்ய மாட்டேங்குது சார். நான் போன்ல தான் ஜூம் வந்து பாக்குறேன். ஓகே, உங்க வீடு கம்பவுண்ட்லயா இருக்கு? நோ சார். இப்போ உள்ள மாடர்ன் ஹவுசஸ்லாம் வந்து இந்த எலக்ட்ரிக் வந்து ட்ரிப் ஆகாத மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. சோ நீங்க என்னைக்காவது ட்ரிப் பண்ணிருக்கா? இடி விழுந்து கரண்ட் ட்ரிப் ஆயிருக்கான்றேன். எஸ் சார். விழுந்திருக்கா? ஓகே ஓகே, விழுந்துருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். ஓகே, so most of the new houses, right? Okay, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, லைட்னிங் வந்தாலும் வந்து அது நேரா எர்த்துக்கு போயிடும். ஓகே, அந்த வயரிங் வந்து செஞ்சிருப்பாங்க, அந்த எர்த்துக்கு போற மாதிரி காப்பர் வயர் இருக்கும். ஓகே, லெட்ஸ் சே அந்த இது காப்பர் வயர் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா தான், அதனால தான் வந்து நம்ம வீட்ல வந்து எலக்ட்ரிக் வந்து ட்ரிப் ஆகும் மழை தூரும் போது. ஓகே, ஸோ பட் இட்ஸ் ஓகே, பட் ஹோப்ஃபுல்லி த ரெயின் வில் ஸ்டாப்லாம் ஷார்ட்லி. ஓகே, ஸோ ஓகே நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இங்க வந்து டிசைன் வந்து நம்மளோட தீம் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் ஒன்னாவது. அதுக்கப்புறம் வந்து இங்க வேரியன்ட் வந்து கலர் வேரியன்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் கலர் பண்ணா நான் வந்து வேற வேற மாதிரி கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் சி த பார்டரோட கலர் கூட அந்த இமேஜ்ல பார்டர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரோக் கலர் மாதிரி அது கூட ஆட்டோமேட்டிக்கா இதுல இந்த வேரியேஷன்ல மாறிக்கும். ஓகே, ஸோ இது ஒண்ணு. ஓகே, அதுக்கப்புறம் டிரான்சிஷன் நம்ம பார்த்துட்டோம், அனிமேஷன் பார்த்தாச்சு. ஓகே, ஸ்லைட் ஷோல வந்துட்டு okay, begin from beginning and then current slide. Okay, present, online, custom. Okay, இதெல்லாம் வந்து okay, record slide show. ஓகே, இங்க வந்து ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோனா வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, இது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வீடியோ மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ சூஸ் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஃப்ரம் பிகினிங். ஓகே, இப்படி தட்டினா கேட்ட செலக்ட் வாட் யூ வாண்ட் டு ரெக்கார்ட் பிஃபோர் யூ பிகின் ரெக்கார்டிங். ஓகே, ஸ்லைட் அண்ட் அனிமேஷன் டைமிங், நரேஷன், லேசர் பாயிண்டர் அந்த மாதிரி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து லேசர் பாயிண்ட்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ நோ நீட். லெட்ஸ் சே I வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. Okay, let's say let it to complete recording. Okay, then I click and then I end. Okay, the total time for your slideshow is 13. Do you want to save the new slide timing? Okay, let's say I go to yes. Record slideshow in the file. See. Okay, we are recording one நிமிஷம். இங்க வந்து எனக்கு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. இல்லை வீடியோ கண்ட்ரோல் எனக்கு ப்ரீவியூ ஒன்றுமே வரல. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கோ. ஓகே, ஜஸ்ட் ஸ்பீக்கர் ஐக்கன் மட்டும் தான் இருக்கு, பட் ஆனால் ஸ்லைட் ஷோ ஒன்றுமே காணும். Okay, now I'm just ignore this one for a while. Okay, you can try to explore and see that. Okay, so இது எப்படி வீடியோவா வந்து நம்ம பார்க்கறதுன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கங்க. So let's say இப்போதைக்கு வந்து நான் delete பண்றேன். Select and then I just delete first. Okay, let's say play all. Okay, இது ஒன்றும் இல்லை. Okay, let's come back to okay, animation பார்த்தாச்சு, slideshow பார்த்தாச்சு. Okay, reviews, nothing. All right, and then I go to, let's say for example under insert. Okay, insertல நீங்க போனீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து டேபிள் போடலாம். டேபிள் போட்டோம்னா ஓகே நம்ம வந்து லைக் என்ன சொல்லுவாங்க, எக்ஸல் மாதிரி ஃபைல் வரும். ஐ மீன் அந்த ஸ்க்ரீன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சூஸ் டேபிள், ஓகே நம்ம வந்து லெட்ஸ் சே வந்து ஒரு சம்திங் லைக் திஸ். ஓகே, டிபெண்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்றதுன்னா லேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், காலமோ இல்ல ரோவோ. காலமை ஹைலைட் பண்ணிட்டு and then I go to right click, then I go to let's say select table, merge layer, format, shape. Okay, let's say I go to select table first. Pathina head raider,
Let me see first column. Okay, draw table. Okay, even like Microsoft Word இருந்தாலும் சரி, okay, இல்ல PowerPoint இருந்தாலும் சரி, நீங்க once வந்து நீங்க இந்த மாதிரி டேபிள் வரைஞ்ச கையோட, okay, let's say வந்து நீங்க வந்து இன்னொரு காலம் வந்து நீங்க வரைய போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த draw table ஒரு ஆப்ஷன் இருக்கும். Okay, நீங்க வந்து Microsoft Wordல கூட நீங்க பார்க்கலாம். இப்போ let's say for example நான் வந்து draw table கிளிக் பண்ண கையோட நம்மளோட கர்சர் வந்து பென்சில் மாதிரி ஆயிரும். இந்த பென்சில் மாதிரி ஆன கையோட என்ன செய்யணும்னா இங்க என்னோட கர்சர் வந்து ஆக மேல கொண்டு வந்துட்டு கிளிக் அண்ட் drag down கடைசி வரைக்கும் இந்த மாதிரி. சாரி, என்னாச்சு இருக்கா? சாரி, இல்ல, மறுபடியும் செய்யறேன். வந்து என்ன டேபிள் கிளிக் பண்ணிட்டு draw table, click and drag down. ஏன் வரல? ஓகே, அது வந்து செப்பரேட்டடா வருது. கொஞ்ச நேரம் பாருங்க. ஓகே, எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வருது, ஏன்னு தெரியல. ஓகே, பை ரைட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த காலம் வந்து டிவைட் பண்ணணும் into 2, ரைட்? பட் ஆனா அது டிவைட் பண்ணல. why இது ஏன் டிவைட் பண்ணலன்னு தெரியல. ஓகே, இது நீங்க டபுள் செக் பண்ணிக்கங்க. ஓகே, so you see by drawing the cell, draw column, border your cell, you can even diagonal line cell within cells. Okay, suppose varnam ஏன் வரலை? ஓகே, வரல. ஓகே, அதாவது எப்படின்னா நம்ம வந்து இந்த செல் இருக்கு இல்லையா, இந்த காலம் இருக்கு இல்லையா, ட்ராஸ் டேபிளுக்கு போயிட்டு நம்ம வந்து வரைஞ்சோம்னா சப்போஸ் வந்து அந்த காலம் வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரெண்டா டிவைட் பண்ண கையிட then we can change the width of the column manually. நம்ம வந்து மாத்திக்கலாம். So ஏதாவது key in பண்ணனும்னா you just click at the cell and then you start to type. Okay, இது வந்து PowerPointல டேபிள் ஆட் பண்றது நம்பர் 1. மறுபடியும் நான் வந்து இன்சர்ட் போயிட்டு okay, so picture, okay, you already know, and then online picture, screenshot, photo album, okay, video. Okay, let's say for example நான் வந்து வீடியோ வந்து போட போறேன். Okay, நான் வந்து ஏதாவது வந்து ஒரு யூடியூபோட வீடியோ வந்து நான் இந்த ஸ்லைட்ல வந்து ஆட் பண்ண போறேன்னு வெச்சுக்கோமே. Okay, so I go to video and then I choose online video. Okay, online video choose பண்ணிட்டு wait while we load video. Okay, let's say for example YouTube. Search YouTube. Okay, from embed code. Okay, ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்போ வந்து வீடியோ from my PC choose பண்ணா நான் லிங்க் போட முடியுதான்னு பார்க்குறேன். Skip. Okay, இல்ல ஆப்ஷன் இல்ல. Okay, let's say I choose from online. See. Okay, again I go to insert video, online video, search YouTube for let's say, okay, from a video, embed code, paste the embed, insert video from a website. Okay, let's say I try to search a video from online. Okay, just any YouTube video lah. Sorry. Okay, வருதான்னு பார்க்கலாம். Okay, நான் paste பண்றேன். Okay, PowerPoint cannot use a video from this embed code, different code. Okay, click OK. Again, one more time. Online video, search YouTube and see, search. Try to search. Okay, let's say for example, I have this. Okay, I choose this. நான் வந்து என்னோட வீடியோ வந்து அந்த லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு search தட்டினேன். அதுக்கப்புறம் எனக்கு இது வந்துச்சு. Let's say I choose this and then I go to insert. Okay, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துரும். Okay, பட் நீங்க ஆன்லைன் வீடியோ சூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க பிளேபேக் பண்ணும்போது மேக் ஷூர் யூ ஹேவ் யோர் ஆன்லைன் அக்சஸ், இன்டர்நெட் இருக்கணும். ஓகே, லெட்ஸ் சே வந்து நான் ஃபுல் ஸ்கிரீன் ஆக்கிட்டேன். ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு ஸ்லைட் ஷோ போனோம்னா லெட்ஸ் சே ஐ delete this first. ஓகே, ஸ்லைட் ஷோ போனோம்னா I get something like this.
sorry. Set playing. Okay. So அது வந்து கொஞ்ச நேரம் சென்று தான் வந்து லோட் பண்ணோம். Then you have to play back. Okay. So you have something like this. Okay. So let me just cancel first. Escape. Okay. Slideshow-ல இருந்து வெளியாகுதுன்னா நம்ம escape button கூட நம்ம choose பண்ணிக்கலாம். Okay. Let's say if I go to playback. Start. Automatic. Okay, இங்க வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஆட் பண்றோம் இல்லையா? Okay, let's say நான் சின்னதாவே வைக்கிறேன். Okay, so again I repeat one more time. You go to insert video, online video. Okay, ஏதாவது ஒரு term வந்து நீங்க search பண்ணி பாருங்க. Okay, kids song. Okay, நான் சும்மா search பண்ணி பார்க்கறேன் வருதானே. Okay, let's say for example நான் இதை choose பண்றேன். Then I go to insert. Okay. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல ஃபார்மேட் பக்கத்துல வந்து பிளேபேக்னு ஒன்று இருக்கு. இந்த பிளேபேக்ல வந்து நம்ம இந்த ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்ட் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்றேன். ஓகே, ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணிட்டு தென் ஓகே ஃபேட் நோ எஃபெக்ட் டன். ஓகே, let me try to just slideshow from current slide. Okay, இது ஏன் வரல? Let's try again. Slideshow from beginning. Okay, I click. Yeah, you can't have a check in. Okay, can you try to place a video first? So Praveen, you're not going to do the quiz, is it? Praveen? Yes, Praveen. நேத்து சொன்னேன் இல்லையா quiz இருக்குன்னு இன்னைக்கு. எல்லாத்துக்கிட்டையும் நேத்து நான் சொன்னேன் நான் இன்னைக்கு quiz இருக்குன்னு. Yes, sir. Okay. Praveen, எங்க போயிருந்தீங்க நேத்து சொல்லும் போது? Okay, சரி, all right. Okay, so it's going to be a Google form, so I think you still can do it. Okay, so you just stay for a while. Okay, can you try to put a video first and then check whether it playbacks automatically or not? Can you try? Okay, if done, let me know. I just on click. Done, sir. Play பண்ணுதாயா உங்களோட வீடியோ நீங்க Share ஸ்லைட் ஷோ. screen, sir. Can share your screen? ஸ்லைட் ஷோ போங்க நீங்க ஸ்லைட் ஷோ. sir பண்றேன்.
கொஞ்ச நேரம் சார். Okay, okay. இங்க வேணா போச்சு. Okay, all right. Got it. Okay, Thank you, நீங்க sir. okay, வீடியோ ப்ளே பண்றதுக்கு நீங்க கிளிக் பண்ணீங்களா இல்ல அதே சொந்தமா ப்ளே பண்ணிச்சா? மவுஸ்ல கிளிக் பண்ணேன். Okay, okay, all right. பட் என்னோட ஆட்டோமேட்டிக் வச்சாலும் சரி இல்ல கிளிக் பண்ணாலும் சரி காணா போயிருக்கு. All right. Thanks, sir. Okay, who else done? Sharvin done, sir. Okay, மத்தவங்க? Okay, நீங்க ஸ்லைட் ஷோ பண்ணனே வீடியோ ப்ளே பண்ணுதா ஒழுங்கா? யாருக்காவது என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கா? ஓகே, என்னோட வீடியோ வந்து ப்ளே பண்ணல. அதோட ஸ்லைட் வந்து எண்ட் போயிருது. Sir, I don't have a tab called what Playback. video, sir. Yeah. Can you share your screen, Santosh? Yes, sir. You go to insert. அங்க பாருங்க வீடியோ பக்கத்துல ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல வீடியோ ஆன்லைன் வீடியோ. ஓகே, enter the address bar for the online video. ஓகே, நீங்க வந்து browserல வீடியோ காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணனும். Okay, sir. ஓகேவா? You go to your Google Chrome and then go to youtube.com. You search for one video. After you click the video, then you copy the address of the video. Ken, Anushka. Ken. All right. Okay. Anyone else? Who's still doing? Anyone still doing? Me, sir. Okay, right. Okay, and then other option. Okay, let me see. Playback. Okay, so இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட் வந்து என்னதுன்னா இந்த வீடியோ வந்து நீங்க ரீசைஸ் பண்ணிருங்க முதல்ல. Okay, when you are placing itself, you make it big. Instead of a small video, you make it big enough so that you don't have to change to full screen later. Okay, இதுலயே நீங்க பிக்கா வச்சிட்டீங்கன்னா நீங்க ஸ்லைட் ஷோஸ் பண்ணும்போது இது வந்து பெருசா தான் இருக்கும். You just straight away click play. Okay, so அது ஒண்ணு. Okay, let's say வந்து நம்ம வந்து இது வந்து ஆன்லைன் வீடியோ யூஸ் பண்ணல, நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற வீடியோ வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா, then I go to insert, I go to video on my PC and then choose any video, let's say. Okay, இந்த மாதிரி வந்துரும். So இது வந்து நான் playback போனேன்னா let's say at bookmark volume. Okay, play full screen. Okay, இந்த வீடியோ வந்து நான் from my computer. Okay, இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு, play full screen option. So even though நான் வந்து சின்னதா வச்சிருந்தாலும் நான் வந்து இங்க play full screen தட்டினனால let's try to preview and see. நான் வந்து ஸ்லைட் ஷோ போறேன் from beginning. இங்க வந்தானு காண போயிருது, காண போயிருது. சரி, ஒன்று வாட்டி பார்ப்போம். You see? None.
no animation. Only video. Okay, இது வந்து let's say நான் வந்து with previous choose பண்றேன். Okay, so if I play. So can I share my screen? So yeah. Okay, still cannot. I don't know why. Okay, can share your screen, please? Go to slideshow. Okay, all right, cool. Okay, thank you. Okay, I'm not sure why only mine got issue. Yours all is fine. Okay, so என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்லைட் வந்தானே காணா போயிருது ஸ்லைட் video. Okay, but never mind. Okay, let's say I go back to my insert tab here. Okay, we have let's say for example photo album, text box, header, footer, question. Okay, let's say for example you have this what you call word art. Okay, word art இல்லனா smart art ஒன்னு இருக்கு. இந்த smart art வந்து நான் click பண்ணேனா okay இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து like charts மாதிரி இருக்கு. Okay, sometimes வந்து நம்ம ஏதாவது ஒரு process வந்து நம்ம explain பண்ணனும்னா இந்த மாதிரி charts வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Okay, for example cycle போனேனா இந்த மாதிரி circle போட்டுருக்கு. Excuse me. Okay, let's say basic cycle அப்படின்னு choose பண்றேன் and then I go to okay. Okay, இங்க பாத்தீங்கன்னா type your text அப்படின்னு வந்திருக்கு. Okay, let's say for example let's say நான் சும்மா போடுறேன் numbers போடுறேன் 1 அப்புறம் வந்து இது வந்து process number 2. Okay, and then process number 3. Okay, 4 and then 5. Okay, let's say வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்னு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா you just press enter, automatically அது வந்து add on பண்ணிக்கும். Okay, so I go to 6. After typing 6, right, I press enter again. Then I get more circle. Okay, this is the smart objects here. So let's say I create another new slide, blank slide, let's say title. Okay, something like this. I go to insert. Okay, and then I go to smart art. Okay, then I go to let's say matrix. Okay, so sometimes நீங்க பாப்பீங்க teachers presentation செய்யும்போது something like this இந்த மாதிரி இருக்கும். Let's say I click okay now. So நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கு. So ஏதாவது நம்ம வந்து text நாலு இடத்துல நம்ம போட்டுக்கலாம். Okay, just type something. Yeah, sideல. And then you close it. To apply, just close it. Let's say I want to change color. Okay, நம்ம வந்து இந்த click பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இங்க மேல வந்து டிசைன் ஒன்னு இருக்கு. இந்த டிசைன்ல வந்து change color ஒன்னு இருக்கு. So இதுல கூட நம்ம வந்து colors வந்து நம்ம change பண்ணிக்கலாம். இல்லனா நம்ம pattern கூட நம்ம வந்து மாத்திக்கலாம். For example, let's say I change it to something like this, a 3D cube. Okay, okay, let's say மொத circles இல்லையா? Okay, இந்த circle வந்து நான் click பண்ணிட்டு design போயிட்டு நான் வந்து let's say click பண்ணிட்டு let's say I choose a 3D circle, something like this. புரியுதா? புரியுது சார். Okay, normally இந்த மாதிரி ஒரு process என்ன இருக்குயா? யாராவது சொல்றீங்களா? என்ன processல இந்த மாதிரி இருக்கும்? இது நடந்த பிறகு இது நடக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அதான் ஒரு எக்ஸாம்பிள் process சொல்லுங்க. ரீசைக்கிள் பண்றது. ரீசைக்கிள்னா என்ன ரீசைக்கிள்? பிளாஸ்டிக் ரீசைக்கிள். இல்ல அதாவது இந்த மாதிரி ஒன்னு நடந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு சொல்றேன்.
ஓகே growth of animal. ஓகே முத வந்து என்ன வரும்? இது என்னது முட்டை முத வந்துச்சா இல்ல கோழி முத வந்துச்சா கதையெல்லாம் இருக்கும். ஓகே growth of animal. முத ஆரம்பத்துல என்ன ஐயா வரும்? சிந்தாயா lamskita. சிந்தாயா lamskitaனா முத என்ன செய்யணும்? குப்பை போடக்கூடாதுன்னு ஒரு போட்டோ வரும். அதுக்கப்புறம் அம்புக்குறி போட்டு இன்னொரு போட்டோ வரும். குப்பை தொட்டில குப்பையை போட்டு. ஆமா. ஓகே சோ அது சைக்கிள் இல்லையா? அது வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே சோ cycle like for example yes water cycle can. ஓகே சோ முத வந்து தண்ணி வந்து மலையில இருந்து வருது, அப்புறம் கடலுக்கு போகுது, ஆத்துக்கு போகுது, அப்புறம் கடலுக்கு போகுது, அப்புறம் அங்க கடல்ல இருந்து மேபி வேற எங்கேயாவது போகுது, இல்ல ஆத்துல இருந்து ரிசைக்கிள் பண்றாங்க, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வருது, வீட்ல இருந்து திருப்பி மேல போகுது. ஓகே சோ அந்த மாதிரி சைக்கிள் செய்யலாம். எஸ் ஈகோசிஸ்டம் செய்யலாம், இல்லைன்னா ஒரு அனிமல் growth கூட செய்யலாம். முத வந்து முட்டையா இருக்கும், அப்புறம் பேபியா இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாகும், 2 கால் வரும், 4 கால் வரும், அந்த மாதிரி கூட செய்யலாம். எஸ் ஓகே ஸோ ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஏதாவது இமேஜஸ் கூட வந்து நம்ம add on பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ சூஸ் ஒன் ஆஃப் திஸ் ஷேப் ஹியர். Can I change this? No option. Okay, let me close the text pane. The option let's say I try to a different chart. New slide, blank slide, insert, smart art. Say okay இதுல இருக்கு இங்க ஸ்மார்ட் ஆர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் ஒன்னு இருக்கு. இந்த பிக்சர்ல வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி ஓகே முத வந்து தலைமை ஆசிரியர் இருப்பாரு, அப்புறம் HM இருப்பாங்க, ஸோ அப்புறம் வந்து வேற யாராவது இருப்பாங்க, அப்புறம் வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து படம் போட்டு செய்யலாம். இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி ட்ரீ சொல்லுவாங்க இல்லையா? ஓகே முத வந்து உங்களோட தாத்தா படம், அப்புறம் அம்மா அப்பா படம், அப்புறம் அவங்க ஃபேமிலி படம், ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கூட செய்யலாம். ஸோ இது ஒன்று. ஓகே ஸோ வேற எங்க? ஓகே சம்திங் லைக் திஸ். லெட்ஸ் சே ஐ கிளிக் ஓகே நவ். ஓகே டெக்ஸ்ட். ஓகே இங்க டெக்ஸ்ட், அப்புறம் வந்து இங்க வந்து படம் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் படத்தை கிளிக் பண்ணிட்டு ஒர்க் ஆஃப்லைன் and then you choose the image. இப்போ இந்த இடத்துல படம் இருக்கும். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க கீன் பண்ணிக்கலாம். ஓகே சம்திங் ஓகே இங்கேயும் சம்திங். ஓகே இந்த சர்க்கிள் கிளிக் பண்ண கையில படம் வந்து லோட் பண்றதுக்கு அது வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஓகே சந்தோஷ். Sorry, sir. Okay. Just notice. Okay, all right. Okay, so for example நான் வந்து பிக்சர்ஸ் போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஏதாவது ஹைரார்கி இருக்கிற மாதிரி சூஸ் பண்ண கையோட let's say I go to இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்சர்ட் பண்ண கையில டிசைன்ல வந்து டெக்ஸ்ட் பெயின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த டெக்ஸ்ட் பெயின் நான் கிளிக் பண்ண கையில ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க சூஸ் பண்ணிட்டு ஏதாவது டைப் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட், அப்புறம் வந்து செகண்ட் லெவலு, அப்புறம் தேர்ட் லெவல், அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச கையோட ஸோ இங்க கீன் பண்றேன். ஸோ லெட்ஸ் சே வந்து நான் இதுக்கு கீழே வந்து போட போறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஐ ஜஸ்ட் பிரஸ் என்டர் பண்ண கையோட இங்க வந்து புதுசா வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து போட சொல்லுது. தெரியுதா? ஓகே தென் ஐ என்டர் அகெயின் ஐ கெட் மோர். ஓகே லெட்ஸ் சே இந்த ஆப்ஷன் இங்க மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஓகே இங்க போயிட்டு நான் என்டர் பண்ணக்கையா எனக்கு இன்னொன்னு வரும் இங்க. ஓகே and then I type my text. ஓகே ஸோ எந்த லெவல்ல வந்து நம்ம ஆட் பண்ண போறோமோ அந்த லெவல்ல கிளிக் பண்ணிட்டு அங்க அந்த டெக்ஸ்ட் பெயின்ல போயிட்டு then you press enter. புரியுதா இல்லையா? புரியுது சார். Okay, so let's say I undo that. Okay, let's say இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. Okay, இந்த ஆகு மேல வந்து எனக்கு 2 வேணும், 2 சர்க்கிள் வந்து ஆகு மேல வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பெயின்ல போயிட்டு you press enter. அப்ப இங்க 2 வந்துரும். அப்புறம் let's say வந்து இங்க escape. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 வேணும்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்க்கு போயிட்டு then you press enter again. So இங்க 2 வந்துரும். ஓகே ஒரே இல்ல எந்த லெவல்ல வேணுமோ அந்த லெவல்ல உள்ள டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பெயின் சொல்லிட்டு ஒன்று இருக்கும்.
sorry, go to design. இங்க text pane இருக்கு இல்லையா, இந்த text pane click பண்ணீங்கன்னா அப்பதான் இது வரும். Then you enter to add more option. Okay, all right. Can you just give a try to create something for this one and then change the style? To change the style, you go to design. Okay, நீங்க select பண்ணிட்டு நீங்க color change பண்ணிக்கலாம். Okay, இல்லனா நீங்க அதோட shape கூட நீங்க change பண்ணிக்கலாம். Okay. Devakandan done, Amirtana done. Okay, ஏதாவது problem இருக்கா யாருக்காவது? Okay, now. All right. Okay, so last thing. Okay, all done, right? யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா இன்னும்? Anyone still doing? No, sir. Okay, right. So let's say வந்து நம்ம வந்து presentation வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும்னா let's say வந்து நீங்க வந்து இது வந்து ப்ரொஜெக்டர்லயோ இல்ல வந்து ஸ்லைட்ல போட்டு யாருக்காவது காட்ட போறீங்களோ என்ன செய்யணும், ஸ்லைட் ஷோ போகணும் முத. ஓகே, ஸ்லைட் ஷோ போன கையோட அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். அப்புறம் அந்த டிரான்சிஷன் வரும், அப்புறம் அனிமேஷன் ஆப்ஜெக்ட் பை ஆப்ஜெக்ட் வரும். ஓகே, அதெல்லாம் டன். ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம்னா இந்த நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்களா, ஓகே, உங்களோட ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஓகே, உங்களோட ப்ரெசன்டேஷன் பாக்குறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா இதை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பீங்க சம்டைம்ஸ். ஓகே, நாட் ஆல் த டைம், சம்டைம்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா we go to file and then we go to print. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலி வந்து ஸ்லைட்ல வந்து அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே பெருசா இருக்கும். ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இங்க print all slide சூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபுல் பேஜ் ஸ்லைட்ஸ். ஓகே, இங்க ஃபுல் பேஜ் ஸ்லைட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்லைட் நீங்க சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 4 ஸ்லைட் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பேஜ்ல 2 ஸ்லைடா நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைட்லயும் அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசா இருக்கும். ஓகே, பிரசன்டேஷன் செய்யும் போது ஃபாண்ட் சைஸ் பெருசா செய்வோம் இல்லையா. ஓகே, பட் பிரிண்ட் பண்ணும் போது நம்ம வந்து 2 இல்ல வந்து 4 ஸ்லைட் வந்து ஒரு பேஜ்ல வந்து நம்ம மாத்திக்கலாம் இத. ஓகே, சோ 4 வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. சோ லெட்ஸ் சே ஐ சேஞ்ச் டு 2 ஃபார் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சோ இந்த மாதிரி மாத்திட்டு லெட்ஸ் சே இந்த பிரிண்ட் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்னா நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் சூஸ் பண்ணி தென் யூ கேன் சூஸ் பிரிண்ட். ஓகே, பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது என்ன செய்யணும், பிடிஎஃப் ஃபைலா சேவ் பண்ணிக்கும், லைக் how we did for Excel. புரியுதா? PDF எப்படி மாத்துறதுன்னு. ஓகே, alright, great. ஓகே, let's say இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் வந்து ஃபைல் போயிட்டு if I go to save as. ஓகே, இந்த save as சூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு லொகேஷன் நான் சூஸ் பண்ண கையோட இங்க கீழே பாத்தீங்கன்னா save as type. ஓகே, PPTX இதுதான் வந்து அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஓகே, PPTX. இங்க வந்து சேவ் as type வந்து நான் சூஸ் பண்ணா எனக்கு வந்து more ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு JPEG ஃபைலா சூஸ் பண்ணலாம், இல்ல வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க some more PowerPoint presentation. Let me see. Macro enable PowerPoint template. ஓகே, இங்க வந்து PowerPoint show அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் PPSX அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து என்ன செய்யணும்னாக்கா நம்ம வந்து இந்த PowerPoint ஷோல நான் சேவ் பண்ணனா. ஓகே, let's say I save this as a PowerPoint show for example. I go to save. Okay, and then I close my PowerPoint. Let's say. Okay, so அதுக்கு அப்புறம் வந்து என்னோட ஃபோல்டர் நான் ஷேர் பண்றேன். Okay, this computer it is in my desktop. Okay, இந்த டெஸ்க்டாப்ல வந்து let me share my entire screen. Okay, இந்த டெஸ்க்டாப்ல வந்து என்னோட ஃபோல்டர் இருக்கு with Microsoft Office. அதுக்கப்புறம் வந்து இந்த PPSX இருக்கு இல்லையா, இது வந்து நான் டபுள் கிளிக் பண்ண கையோட ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த ஸ்லைட் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்லைட் ஷோ தட்டுவோம் இல்லையா, அது வந்து தட்டு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா? Yes, sir.
புரியுது Okay. சார். என்ன ஃபார்மேட் நான் சூஸ் பண்ணேன்? PowerPoint ஷோ. ஓகே, அதோட எக்ஸ்டென்ஷன் என்னது? ஓகே, PPSX. ஓகே, பட் ஆனா நம்ம வந்து எடிட்டபிள் வெர்ஷன் வந்து PPTX. இதுதான் வந்து PowerPoint ஃபைல். PPTX வந்து நம்ம எடிட்டபிள். பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு ஈவென்ட்க்கு போகும்போது நம்ம திறந்தானே ஸ்ட்ரெயிட்டா வந்து அது வந்து ரன் பண்ணணும். ஓகே, அப்படின்னா then we save it as PowerPoint show. சரியா? இது வந்து பழசு, சாரி. What is that? Let's open back. PowerPoint mark இருக்கிறேன். Then I go to open. Where is that? PPSX. Okay, so நான் டைரக்டா நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா அது வந்து PowerPointல திறக்காது, நேரா ஸ்லைட் ஷோ மாதிரி திறந்துடும். ஸோ அதனால நான் திருப்பி எடிட் பண்ணோம்னா PowerPoint திறந்துட்டு அதுலேருந்து தான் நான் ஓப்பன் பண்ணணும். பிகாஸ் நான் நார்மல் PowerPoint ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணல, நான் PowerPoint ஷோ மட்டும் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபைல் சேவ் as and then choose your location. இங்க சேவ் as டைப் இருக்கு இல்லையா, இங்க வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஈவன் PDF கூட இதுல இருந்து சேவ் பண்ணலாம். சேவ் as சூஸ் பண்ணிட்டு we choose PDF also can. Okay, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா இந்த சேவ் as? புரிஞ்சிருச்சு சார். ஓகே, எல்லாரும் குயிஸ் எடுத்துக்க ரெடியா? ரெடி சார். அவளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, ஆல்ரைட். ஸோ இதோட நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்லுவாங்க, நம்மளோட லெசன் முடிச்சிருவோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது கேள்வி இருந்தா யூ ஸ்டில் கேன் ஆஸ்க் கொஸ்டின் ஃப்ரம் த குரூப். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேள்வி கேட்கலாம், இல்லைன்னா என்னோட நம்பர் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு, எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் இருக்கு. நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்கலாம், பிரச்சனை இல்லை.